எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. என்னோட போன பதிவுல ஒரு சின்ன காதல் கவிதை சொல்லியிருந்தேன். உங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். போன பதிவுல நான் சொல்லியிருந்தேன் திருக்குறள் பொருள் கவிதை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலாம், அதோட பொருள் கவிதையும் பார்க்கலாம். இந்த திருக்குறள் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வரும். அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வச்சு நம்ம கிண்டல் கூட பண்ணியிருப்போம். பிளஸ் இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸா இருக்கிறதுனால ஈஸியா மனப்பாடமும் ஆயிருக்கும். இது 2வது அதிகாரம் வான் சிறப்பிலிருந்து எடுக்கப்பட்ட திருக்குறள். அந்த திருக்குறளை உங்களுக்கு சொல்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. என்ன நான் சொன்னது சரிதானே? இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதோட பொருளை பார்க்கலாமா? துப்பார்க்கு அப்படின்னா உணவு உண்பவர்க்கு அப்படின்னு அர்த்தம். இந்த உணவு உண்பவர்க்கு உணவு தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. பிளஸ் இப்ப ரொம்ப தாகமா தான் என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம் இல்லையா? சோ உணவாகவும் அது பயன்படுது அப்படிங்கிற மீனிங்ல அவர் சொல்லியிருக்காரு. இதோட சாராம்சத்தை எடுத்து என்னோட கவிதைய நான் எழுதியிருக்கேன். நான் அதை உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன். பசிக்கு உணவாக, தாகத்திற்கு நீராக வேண்டும் வான்மழை. நல்லா இருக்கா? இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கவிதை தோணுச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர இன்ட்ரெஸ்டிங் பதிவுகளை அப்புறம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே, இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுபவள் உங்கள் சுகமதி. நன்றி, வணக்கம்.